இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். ஆம் தெய்வ பிள்ளைகளே, தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய சித்தம் வைத்திருக்கிறார். ஆனால் எத்தனையோ சூழ்நிலைமைகள் அந்த காரியங்களை தடை செய்து விடுகிறது. ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஹல்லேலூயா. அன்னாள் வாழ்க்கையிலே அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது அவென்று நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் இல்லை, ஆண்டவர்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்தார். 10 பேரோடு அவளும் ஒரு ஆள் என்று எல்லாரும் நினைத்தார்கள். ஆனால் அல்ல, அவள் சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை பெற்றெடுத்த ஒரு கணத்திற்குரிய தாயாக மாறிவிட்டாள். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இந்த தாய்மார்கள் நாட்களிலே பாருங்கள், ஒவ்வொரு தாய்மார்களுக்காக நான் செபிக்கும் பொழுது அவர்கள் பட்ட பாடுகளை நான் யோசித்தேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை வளர்த்திருப்பார்கள், எவ்வளவு பாடுபட்டு இவ்வளவு பெரிய பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி அவர்கள் இதிலும் சிலர் தகப்பன் இல்லாதபடிக்கு சிங்கிள் பேரண்டாக தாய் மட்டுமே அந்த குடும்பத்தை நடத்தி வந்திருக்கிறார்கள். எத்தனை ஆச்சரியம்! தேவன் தாமே நம்மோடு கூட இல்லாவிட்டால் நிச்சயம் நம்மால் ஒரு காரியமும் செய்ய முடியாது. இன்றைக்கு கூட ஆண்டவர் சொல்லுகிறார், இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஆமென். God bless you.